முக்கால்வாசி மாதம் முடியறதுக்கு முன்னாடியே வந்து பர்ஸில் காசு முடிஞ்சிருது. ரிச்சஸ்ட் மேன் இன் பேபிலோன் சாப்டர் 2ல் வந்து காசு முடியாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஃபைனான்ஷியல் பிஸ்னஸ் மணி எப்படி ஒர்க் ஆகுதுன்றதுக்கு வந்துட்டு இந்த கான்செப்ட்ஸ் வந்து உண்மையிலே ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ நிறைய பிஸ்னஸ் புக் நான் படிச்சிருக்கேன். இந்த புக் உண்மையிலே மிஸ் பண்ணிட்டேன். இப்போ தான் படிச்சுட்டு இருக்கிறேன். ஸோ என்ன 7 கேர்ஸ்னு சொல்லி பார்க்குறப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன சம்பாதிக்கிறோமோ அதில் வந்து 10% நமக்குன்னு வச்சுக்கிறது, பே யோர் செல்ஃப் ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த காசை நம்ம தொடவே கூடாது, அது தனியாக எடுத்து வச்சிடணும். ரெண்டாவது வந்துட்டு நம்மளுடைய தேவையில்லாத செலவுகளை ஃபுல்லாக குறைக்கிறது. எங்கெல்லாம் நம்ம தேவையில்லாத செலவு பண்ணுறோமோ, ஏன்னா நம்ம ஆசைக்கு வந்து அளவே இல்லாமல் இருக்கும், எல்லாமே பண்ணணும்னு ஆசையாக இருக்கும். ஸோ நீடு என்னன்னு சொல்லி பார்த்து தேவையில்லாத செலவை ஃபுல்லாக குறைக்கிறது. மூணாவது வந்து நம்ம வெல்த்தை ப்ரொடெக்ட் பண்ணுறது. வெல்த் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறதா வந்துட்டு நம்ம சேர்த்து வச்ச காசை வந்து ஏதாவது ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைப்போம், அதை மல்டிப்ளை பண்ணணும்னு நினைக்கும்போது வந்துட்டு நிறைய நேரங்களில் ப்ராப்பராக ஸ்டடி பண்ணாமல் அதை ஒரு தப்பான இதில் இன்வெஸ்ட் பண்ணிடுவோம். நம்ம காசை கம்ப்ளீட்டாக இழக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறப்ப வந்து நம்ம கேபிட்டல் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது அதை திரும்ப எடுக்க முடியுமா சொல்லி பார்த்துக்கிறோம். ஸோ ரொம்ப கவனமாக தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். இனிஷியல் டைமில் வந்து நம்ம கொஞ்சம் தான் நம்மகிட்ட கேபிட்டல் இருக்கிறப்ப வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம கவனமாக பண்ணணும். ஸோ சேர்த்து வச்ச காசை வந்து கரெக்டான முறையில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி அந்த காசை வந்து எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்குறது. அடுத்ததாக வந்துட்டு சொந்தமாக வீடு இருக்கிறது வந்து அந்த வாடகை காசுலாம் இல்லாமல் நம்ம நிறைய சேமிப்பு பண்ண முடியும்னு சொல்லியிருப்பாங்க. பட் சிட்டி லைஃப்பில் வந்து அது பாசிபிளான்னு தெரில. சொந்த வீடு வாங்குறது பெரிய ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ என்ன பொறுத்தவரை வந்து ரெண்டே வந்து பெட்டர் சாய்ஸ்ன்னு சொல்லி எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுன்னு சொல்லுங்கள். அடுத்தது வந்து நம்ம ஃபேமிலிக்கு வந்து நம்ம இல்லாட்டி வந்து நம்ம எந்த மாதிரியான அவங்களுக்கு சேஃப்டி நெட் எப்படி க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அது இன்சூரன்ஸ் மூலியமாக இருக்கலாம், ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு ஒரு சேஃப்டி நெட்டை க்ரியேட் பண்ணி வைக்கிறது. கடைசியாக வந்து நம்ம இப்போ ஆல்ரெடி சம்பாதிக்கிறோம்னா அந்த சம்பாதிக்கிறத கொஞ்சம் எப்படி அந்த சேலரியை எப்படி இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ அதை டைம் அதிகமாக கொடுக்கறது மூலியமாவோ இல்லாட்டி இன்னொரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் க்ரியேட் பண்ணுறது மூலியமோ நம்ம சம்பாதிக்கிறத கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுறது, நம்ம ஸ்கில்ஸை டெவலப் பண்ணியோ எப்படியோ அதுக்கு இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுறது. ஸோ இதெல்லாம் பண்ணுறது மூலயமா வந்து நம்மளுடைய இன்கம், நமக்கு கேஷ் ஃப்ளோ வந்து ஜென்ரேட் பண்ண முடியும், அதிகப்படுத்த முடியும்னு சொல்கிறாங்க. மணி எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை புரியறதுக்கு வந்து இந்த புக் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் பாயிண்ட்டாக சொன்னதுக்கு மேலே வந்து இந்த புக்கில் வந்து கதையாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை படிக்கும்போது இன்னும் நம்ம நிறைய விஷயம் ரிலேட் பண்ணுற மாதிரி இருக்கும்.